அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் சொல்லி தெரிகிறார் இல்லைங்களா, நட்சத்திர சாரத்துக்கு பலன் இல்லை, நட்சத்திரத்துக்கு பலன் இல்லைன்னு சொல்லி 10 பொருத்தம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை, எல்லாமே எதுவுமே இல்லை, தான் கண்டுபிடிச்சது தான் இது, தான் தான் இந்த ஜோசிய துறைக்கு இந்த நூற்றாண்டுல ஜோதிடத்தோட பிதா மகன் பீத்திக்கிட்டு தெரிகிறாருல ஒருத்தர். அது சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறேன், கேளுங்க. இப்போ எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது அதை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அவருக்கு திறமை இருக்கா, தப்பு சொல்லல. என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஃபார்முலா நல்லா இருக்குப்பா, எல்லாரும் என்கிட்ட வந்து பாடம் படிச்சுக்குங்க, நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே? அதானே புத்திசாலித்தனம். அதை விட்டு என்னமோ இவரு தான் ஜோசியத்தை காப்பாற்ற வந்த பிதாமகன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய முறை மட்டும்தான் சரி, தன்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய மூல நூல்கள் எல்லாம் தப்பு. தான் எழுதின புத்தகம் மட்டும்தான் சரி, தன்னுடைய கருத்து மட்டும்தான் சரி, மற்றவங்க இதெல்லாம் தப்பு இப்படின்னு சொல்லி தெரியலாமா? தனக்கு திறமை இருக்குன்னு சொல்றது தன்னம்பிக்கை, தப்பே இல்லை. தனக்கு மட்டும்தான் திறமை இருக்குன்னு சொல்றது தலைக்கணம். அவரே அடிக்கடி நிறைய இடங்கள்ல மாத்தி பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காரு? முதல்ல என்ன சொன்னாரு, மூல நூல்கள் எல்லாம் குப்பைன்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த மூல நூல் நல்லா இருக்கு, இந்த மூல நூல்ல இருக்கிற விஷயம் எல்லாம் காதுல கேட்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், எப்பா நான் எல்லா மூல நூலும் படிச்சுட்டேன்ப்பா, இந்த மூல நூல்லாம் சூப்பரா இருக்குப்பா, இந்த மூல நூல்ல விஷயம் சரியில்லை, இதை யாரும் படிக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, ஏத்துக்கலாம். முதல்ல என்ன சொன்னாரு, மூல நூல்கள் எல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நூல் நல்லா இருக்கு, ஒரு நூல் சரியில்லை அப்படின்னு பேசிட்டு தெரிகிறார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோல நான் என்ன பேச போறேன் அப்படின்றத கவனிங்க. அதாவது இந்த சுபத்துவம் சூட்சுமம் பாபத்துவம்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இல்லைங்களா. இப்போ இந்த சுபத்துவம்ன்றது எதை வச்சு எடுக்கிறாரு, சுப கிரகங்களை வச்சு. நவாம்சத்துல பலமாயிட்டா அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த சுபத்துவ பாபத்துவத்தை பத்தி முழுசானான்னு தெரியாதுங்க. அதாவது சுபர் பாபர் அந்த இருற தூக்கிட்டு இட்டு போட்டுக்க வேண்டியது சுபத் பாவத், அதாவது சுபத்துவம் பாபத்துவம். அப்போ சுபகிரகங்களுக்கு சுபத்துவம்னு வச்சுக்கிறாரு, இயற்கை சுபகிரகங்களுக்கு. பாபகிரகங்களுக்கு பாபத்துவம்னு வச்சுக்கிறாரு. 9 கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான், 9 கிரகங்களுமே கெட்ட கிரகங்கள் தான். அவங்க ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கெட்ட கிரகம் நல்லதும் செய்யும், நல்ல கிரகம் கெட்டதும் செய்யும். அதாவது சுப கிரகம் பாபராவும் வேலை செய்யும், பாப கிரகம் சுபராவும் வேலை செய்யும். இப்ப நான் சொல்ல வர்ற விஷயத்த நோட் பண்ணுங்க. யோகத்துல பிறந்த அத்தனை பேரோட ஜாதகத்திலயுமே இப்போ மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிரகங்களை தனித்தனியா ஜோடியா எடுத்தோம்னா அந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் தான் பலமாகும், மீதி ஒரு கிரகம் அதை விட பலம் குறைவாதான் இருக்கும். இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ யாருடைய ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்குங்க. சூரியன் சந்திரன் இது ஒரு ஜோடிக்கு, இது ஒரு ஜோடி அமைப்புன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சந்திரன் இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க, இன்னொருத்தர் அதை விட பலகீனமா தான் ஆகும். எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க, சூரியன் சந்திரன் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான். இப்போ நல்லா கவனிங்க, சூரியன் சந்திரன் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவார்னு சொல்லிட்டோம். இப்போ வளர்பிறை சந்திரனாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல சந்திரன், சூரியன் இருக்கிற வீட்டுல இருந்து 7 வீட்டுக்குள்ள சந்திரன் இருந்தால் அது வளர்பிறை சந்திரன். இப்போ வளர்பிறை சந்திரனாவே இருக்கட்டும், ஆனால் இந்த பாரம்பரியத்துல என்ன இருக்குது, பாரம்பரிய ஜோதிடத்துல சூரியன் சந்திரன் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இங்க சூரியன் பலமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் பலமாக மாட்டாரு. அப்போ ஒரு சுபர்ன்றதுல சுபத்துவம்ன்றதை எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? சந்திரன் கூட ஒரு கிரகம் சேர்ந்திருந்தா உடனே ஒரு சுபத்துவம் ஆயிடுவாரா? சூரியன் சந்திரன் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அதுல சூரியன் பலமாயிட்டாரு ஒரு ஜாதகத்துல,
சந்திரன் பலம் ஆகல. வளர்பிறை சந்திரனாவே இருந்தாலும் அவர் சுபர்னு நீங்க எடுத்துக்க முடியுமா? அங்க சுபத்துவம் முழுமையா வேலை செய்யும் நினைக்கிறீங்களா? செய்யாது. சரி, இதுலயே இன்னொரு சொல்றேன் கேளுங்க. இப்போ குரு பார்த்துட்டாலோ அல்லது சேர்ந்து இருந்துட்டாலோ சுபத்துவம் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ சூரியனுக்கு 11, அது தேய்பிரை அமைப்புல வந்துடும் சந்திரன். சூரியனுக்கு 11ல சந்திரன் இருந்தால் அங்க குரு பார்த்தாலும் சரி, குரு சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த சந்திரனால பெருசா ஒரு இதை எதிர்பார்க்க முடியாது. அங்க வந்து சந்திரனுக்கு சுபத்துவம் எல்லாம் கிடைக்காது. நான் சொல்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த சூரியன் சந்திரன் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் பலமாகும் போது இங்க சூரியன் பலமாயிட்டா இப்ப அந்த சந்திரனை சுபர்னு வச்சுக்குவீங்களா, பாபர்னு வச்சுக்குவீங்களா? அவர் சுபர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவர் பலம் குறைஞ்சிடுறாரு. பாவகிரகம் தானே, சூரியன் தானே இந்த 2 பேத்துல. அந்த இடத்துல சந்திரன் பார்வையோ சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகமோ சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இந்த இடத்துல சுபத்துவம் பாபத்துவம் தோத்து போகுதா இல்லையா? சரி, சூரியன் சந்திரன் சொல்லியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி. நீங்க எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, செவ்வாய் சனி 2 பேருமே ஒரு ஜாதகத்துல பலமாக மாட்டாங்க. ஒண்ணு செவ்வாய் பலமா இருப்பாரு, இல்லைன்னா சனி பலமா இருப்பாரு. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் அதிகமான பலமா இருப்பாங்க. 2 பேருமே பலமா இருக்கிறதுன்றது எந்த ஜாதகத்திலுமே இருக்காது. அப்போ இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் பலமாயிருவாங்க, ஒருத்தர் பலவீனமாயிருவாங்க. அப்ப யாரு பலமானாங்களோ அவங்கதான் அதிகமா ஒரு பாபர் ஆவாரு. ஆனா அது லக்ன சுபர் ஆகிட்டா அவர் நல்லதுதான் செய்வாரு. இப்ப இந்த இடத்துல அவர் பாபத்துவமாய் கெட்டது செஞ்சிருவாரா? இப்போ ஒருத்தர் நல்ல பலமாயிடுறாரு, செவ்வாயோ அல்லது சனியோ நல்ல பலமாய் லக்ன சுபர் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்ன சுபர் ஆகணும்னா புரியுற மாதிரி சொல்றேன். உதாரணமா ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கோங்க. செவ்வாய் சனி 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலம் ஆகணும். அதுல செவ்வாய் பலம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த செவ்வாய் கடக லக்னத்துக்கு லக்ன சுபர் தான் அவரு. ஏன்னா 5ஆம் பாவ அதிபதி, விருச்சிக அதிபதி, 10ஆம் அதிபதி செவ்வாய், மேசம் ராசிக்கு அதிபதி. 5, 10, அதாவது 5ன்றது கோணம், 10ன்றது கேந்திரம். கேந்திரம் திரிகோணத்துக்கு ஒரு கிரகம் ஆதிபத்தியம் இருக்கு அப்படின்னா அது யோகாதிபதி தான். இப்ப அங்க யோகாதிபதி உதாரணமா நம்ம சொன்னது என்ன, செவ்வாய் சனி 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் எல்லா ஜாதகத்திலையும் பலமாவாங்க. அந்த கடக லக்னத்துக்கு செவ்வாய் சனியில இந்த செவ்வாய் பலமாயிட்டாருன்னா அவரு யோகாதிபதியாகி பலமாயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல இவரை நீங்க பாபர்னு எடுத்துக்குவீங்களா, அதாவது பாபத்துவம்னு எடுத்துக்குவீங்களா, சுபத்துவம்னு எடுத்துக்குவீங்களா? இங்க வந்து செவ்வாய் சுபமா தான் வேலை செய்வார், சனியை விட அதிகமா பலமாயிட்டா. அப்ப இந்த இடத்துல சுபத்துவம் பாபத்துவம் தோத்து போகுதுன்னு தெரியுதுங்களா? அடுத்ததா சூரியன் சந்திரன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. செவ்வாய் சனி இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அடுத்தது குரு சுக்கிரன், அப்படியே முழு சுபர் தான். குரு இல்லைன்னு சொல்லல, சுக்கிரன் சுபர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமா அந்த சுபர்கள்னு வச்சு சொல்றது சுபத்துவம் அப்படின்றது இந்த குரு பார்த்துட்டா, குருவோட சேர்ந்து இருந்துட்டா அவர் சுபராயிடுறாரு, சுபத்துவம் அடைஞ்சிடுறாரு. ஆனா அவர் சூப்பரா இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியது. ஒரு ஜாதகத்துல குருவோ அல்லது சுக்கிரனோ 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க, உலகத்துல இருக்க எல்லாரோட ஜாதகத்திலயுமே. இப்ப இதுல யாரு பலமாயிட்டாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். 2 பேரும் சுபர் தான். யாரு அதிகமா பலமானாங்களோ அவங்க தான் அதிக நன்மையை கொடுப்பாங்க. பலம் கம்மியா இருக்கவங்க கம்மியா தான் பலன் கொடுப்பாங்க. இவங்க பலம் ஆகுறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆட்சி வீட்டுல இருந்தா உடனே பலம் நினைச்சுக்குவீங்களா, இல்ல நீச்ச வீட்டுல இருந்தா உடனே பலம் இல்லைன்னு நினைச்சுக்குவீங்களா? இவங்க பலமா பலம் இல்லையான்றதை எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவங்க இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி, அந்த வீட்டுல அவங்க ஆட்சியா, உச்சமா, நட்பு, சமம், பகை, நீச்சம், இதையும் பார்க்கணும். அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி. இப்போ உதாரணமா எடுத்துக்குங்க, ஏதோ ஒரு லக்கணம் போட்டுங்க, ஒரு துலாம் லக்கணத்தையே போட்டுக்குங்க. துலாம் லக்கணத்தையே போட்டுக்கிறீங்க. துலாம் லக்கணத்துக்கு ஆகாதவர் தான் குரு. இப்போ அவங்க சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இல்லைங்களா? இப்போ இந்த குரு துலாம் லக்னத்துக்கு 3, 6ஆம் அதிபதி.
சுக்கிரன் 1 8ஆம் அதிபதி லக்னாதிபதியாவே ஆயிட்டார். இப்போ இந்த சுக்கிரன் நல்லா கவனிங்க, இந்த சுக்கிரன் நீச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, குரு வந்து உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல கடகத்துல குரு உச்சமாவார். துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல கன்னி ராசியில நீச்சமாவார். அப்போ ஒரு ஜாதகத்துல குரு அல்லது சுக்கிரன் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமா இருப்பாங்க. இங்க குரு உச்சமா இருக்காரு அப்படின்றதுனால பலம் ஆயிட்டாருன்னு நம்ம வச்சுக்க முடியுமா? முடியாது. இங்க சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, அதனால ஒரு பலம் இழந்துட்டாருன்னு நம்ம வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப சுபத்துவம் பாவத்துவம் பார்த்தா இங்க தோத்து போகுதா இல்லையா? உச்சமா இருக்கிறவெல்லாம், உச்சமா இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உச்சமாவே வேலை செஞ்சிடறது இல்ல, நீச்சமா இருக்கக்கூடிய கிரகம் எல்லாம் நீச்சமாவே வேலை செஞ்சிடறது கிடையாது. இப்போ குரு உச்சமா இருக்காரு, உதாரணத்துக்கு நம்ம சொன்ன துலா லக்னத்துக்கு. அந்த குரு உச்சமாவே இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி யாரு? சந்திரன். அவரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அடுத்தது குரு உச்சமாவே இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி. இப்போ துலாம் லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் தான் கடகம், அங்கதான் குரு வந்து உச்சமாவாரு. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? சொந்த நட்சத்திரம் இருக்கு. குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4ஆம் பாதம் சனியோட நட்சத்திரம் அது. அடுத்ததா ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் 1 2 3 4ஆம் பாதங்கள் இருக்கு. இப்போ இந்த குரு அங்க உச்ச வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருந்தா வர்க்கோத்தமம் ஆயிடுவாரு. ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருந்தா நவாம்சத்துல நீச்சமாயிருவார். லக்னத்துக்கு 9 12ஆம் அதிபதி புதன். ஆயில்ய நட்சத்திரம் லக்னத்துக்கு 9 12. ஆயில்ய நட்சத்திர அதிபதி புதன், துலாம் லக்னத்துக்கு 9 12ஆம் அதிபதி. இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல குரு பகவான் இருந்தால் அம்சத்திலையும் கடகத்துக்கு தான் வருவாரு. ஆனா அதுலயும் சந்தியில 0 டிகிரியில இருந்துடக்கூடாது. உச்ச வீட்டிலே இருந்தாலும் 0 டிகிரியில இருந்தா அவுட், பெருசா பலம்னு சொல்ல முடியாது. அதே ஆயில்யம் 1ஆம் பாதத்துல இருந்தார் அப்படின்னா ஆட்சி ஆவார், தனுசு ராசியில அம்சத்துக்கு வந்துருவார். இப்போ ராசி கட்டத்திலையும் இருக்கிற வீட்லயே அடுத்த நவாம்சத்திலையும் அதே வீட்டுல ஒரு கிரகம் வந்தா அதை வர்க்கோத்தமம் பலமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அல்லது ராசி கட்டத்துல இருக்கிறதுக்கும் நவாம்சத்திலையும் ராசியில உச்சமா இருக்கா, நவாம்சத்துல ஆட்சியா இருந்தாலும் அதையும் பலம்னு சொல்லலாம். ஆனா ராசி கட்டத்துல நீச்சமா இருந்து நவாம்சத்துல உச்சமா இருந்தா அதுவும் நல்லதுன்னு சொல்லலாம். ஆனா ராசி கட்டத்துல உச்சமா இருந்து நவாம்சத்துல நீச்சமாயிடுச்சுன்னா அது பலமாயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்ல, லக்னத்துக்கு 10ல குரு இருக்கார், அவரு ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நவாம்சத்துல நீச்சமாயிருவார். அப்ப அங்க பலம் இருந்துட்டாரா? இப்போ துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல போய் நீச்ச வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து சித்திரை நட்சத்திரம், அதாவது கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் 2 3 4ஆம் பாதமும், அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் சொன்ன உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 1 2 3 4ஆம் பாதங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை 1 2ஆம் பாதம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. அவர் சித்திரை 2ஆம் பாதத்துல இருந்தா வர்க்கோத்தமம் ஆவார். நீச்சமாவே இருந்தாலும் வர்க்கோத்தமமான அது யோகம். ஆனா 0 டிகிரியில இருந்துடக்கூடாது, 29 டிகிரியை தாண்டி 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடாது. அதே சுக்கிரன் அஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்தா நவாம்சத்துல ரிஷபராசியில இருப்பாரு, ஆட்சி ஆயிடுவாரு. இங்க நீச்சமா இருந்தா அங்க ஆட்சி ஆயிடுறாரு. இப்ப நீங்க என்னதான் நவாம்சத்தை பாக்குறேன்னு சொன்னாலும் நட்சத்திரம் இல்லாம, நட்சத்திர பாதச்சாரம் இல்லாம எப்படி உங்களுக்கு நவாம்சம் வந்துச்சு? நவாம்சத்தை வச்சுதான் பாக்குறீங்க அப்படின்னா அந்த நவாம்சம்ன்றது எப்படி வந்துச்சு? 9 பாதத்தையும் டிகிரி கணக்குப்படி பிரிச்சு வச்சுதானே அந்த நட்சத்திரம், அந்த நவாம்சம் அப்படின்றது வருது. அப்ப எப்படி நட்சத்திரத்துக்கு பலன் இல்லாம போகும்? இப்போ துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். துலாம் லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு குரு
அல்லது சுக்கிரன், எல்லா ஜாதகத்திலும் குரு அல்லது சுக்கிரன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த துலாம் லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு குரு உச்சமாகவும் ராசி கட்டத்துல குரு உச்சமாகவும் சுக்கிரன் நீச்சமாகவும் இருந்தா அப்படி மேலோட்டம் அப்படியே ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து பலமாயிட்டாருன்னு முடிவு பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. அவங்க என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க, நவாம்சத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். சரி, நீங்க நவாம்சத்தை பாக்குறீங்கப்பா, வர்க்கோத்தமமா இருக்காரு அதனால சுபத்துவம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல ஆட்சியா இருக்காரு நவாம்சத்துல, அதாவது அம்சத்துல நீச்சமா இருந்து நவாம்சத்துல ஆட்சியா இருக்காரு அதனால பலமாயிடுச்சுன்னு சொல்லிடுவீங்களா? இப்ப அதுக்கு தானே ஒரு விளக்கம் சொன்னேன், கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த குரு பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்காருன்னா வர்க்கோத்தமம் ஆவாரு, அது நல்ல விஷயம் தான். ஆனா 0 டிகிரியில இருந்துட்டா அது அந்த அளவுக்கு பலமாயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதே சுக்கிரன் சித்திரை 2ஆம் பாதத்துல இருந்தா வர்க்கோத்தமம் ஆவாரு, ஆனா அது 29 டிகிரியை தாண்டி இருந்துடக்கூடாது, இருந்துட்டா அது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்படி டிகிரி கணக்கு பார்க்காம, நட்சத்திரம் பார்க்காம, சாரம் பார்க்காம நவாம்சத்தை பாக்குறீங்க, அங்க ஆட்சியா இருந்துட்டாருப்பா, ஓகே அவர் சுபமாயிட்டாருன்னு முடிவு பலமாயிட்டாருன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்க முடியாதுல்ல. இப்போ இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு இந்த முடிச்சிடலாம். குரு உச்சமாக இருந்தாலும் ஆயிலியம் 2ஆம் பாதத்துல இருந்து அம்சத்துல நீச்சம் ஆயிட்டாருன்னா பெருசா பலம்னு சொல்ல முடியாது. அதே சுக்கிரன் நீச்சமாவே இருந்தாலும் சித்திரை 2ஆம் பாதம் 29 டிகிரியை தாண்டாமலே இருந்துட்டாரு, அல்லது அஷ்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்துட்டாரு அப்படின்னா சுக்கிரன் பலமாயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த குருவோ அல்லது சுக்கிரனோ யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க, ரெண்டு பேருமே ஒரு ஜாதகத்துல பலமாக மாட்டாங்க. இப்போ அவர் இருக்கிற வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கணும். குரு உச்சமா இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி சந்திரனும் நல்லா இருக்கணும், அவருடைய நட்சத்திராதிபதியும் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த கிரகம் பலமாயிடுச்சா இல்லையான்னு தெரியும். அதை பார்க்காம நவாம்சத்தை மட்டும் பார்த்துட்டு சரியா இருக்கு நம்ம முடிவு பண்ணிடலாமா? அதே மாதிரி சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி புதனும், இந்த துலாம் லக்னத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம், சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி புதனும் அவரு சந்திரன் நட்சத்திரத்துல இருந்தா அந்த சந்திரனோட நிலையும், செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்தா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை, அதாவது சூரிய நட்சத்திரத்துல இருந்தா அந்த சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் ஒரு கிரகம் பலமா இருக்கா இல்லையான்றதையே தீர்மானிக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல குரு அல்லது சுக்கிரன் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அப்படி இருக்கும்போது குரு சுக்கிரனும் சுப கிரகங்கள் அவருங்களை பார்த்துட்டா, அந்த கிரகம் பார்த்துட்டா அது சுபத்துவமாயிரும், அந்த கிரகத்தோட வேற கிரகம் சேர்ந்துட்டா சுபத்துவமாயிரும். ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தானே பலமாயிடுவாங்க. பலமான கிரகம் தானே உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. சுப கிரகமா இருந்துட்டா உடனே உங்களுக்கு நல்லது செஞ்சிருமா? சுப கிரகமா இருக்கிறதுனால மட்டுமே ஒரு கிரகம் நல்லது செய்யாது. இயற்கை சுபகிரகமா இருக்கிறதுனால மட்டுமே ஒரு கிரகம் நல்லது செஞ்சிடாது. அவர் சுபத்துவம் பாபத்துவன்றதை அதை வச்சுதான் சொல்லிட்டு தெரிகிறாரு. எதை வச்சு? இயற்கை சுபகிரகங்கள், இயற்கை பாபகிரகங்கள், இயற்கை சுபகிரகம் சுபத்துவம், இயற்கை பாபகிரகம் பாபத்துவம். அதனால எந்த ஜாதகமா இருந்தாலும் குரு அல்லது சுக்கிரன் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அப்ப இன்னொருத்தர் பலமாக மாட்டாரு. அந்த பலமாகாத ஒருத்தரை எப்படி நீங்க சுப வலு அடைஞ்சிட்டாரு, சுபத்துவம் சுபத்துவம் சேர்ந்துட்டா உடனே சுபத்துவம் சொல்லி பேச முடியாது? எப்படி சுப பலம் உங்களுக்கு கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இதை நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஜாதகம் செக் பண்ணி பாருங்க, சரியாவே இருக்கும். குரு சுக்கிரன் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அதோட காரகத்துவத்தை எடுத்து பாருங்க அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு, அப்ப உங்களுக்கு தெரியும். இந்த குரு சுக்கிரன் சொன்னாலே காரகத்துவம் என்ன, மெயினானது என்ன? குரு அப்படின்னா தனம் பணம், சுக்கிரன் அப்படின்னாலே கணவன் மனைவி. இந்த ரெண்டுமே கோடீஸ்வரனாவும் இருக்கிறான், கணவன் மனைவி பொண்ட புருஷனா பொண்டாட்டி அழகாவே இருக்காங்களே, சூப்பர் ஃபிகரா சூப்பர் மாப்பிள்ளையான்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, பணக்காரங்களாவே இருக்கலாம், ஆனா அவருடைய கண்ட்ரோல்ல ஏதாவது இருக்குதா? அவர் இஷ்டத்துக்கு. இப்போ குருவோ சுக்கிரனோ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் குரு பலமா இருக்காருன்னு வைங்களேன், பணம் வருமானம் அந்த சொத்து எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும். சுக்கிரன் அங்க கொஞ்சம் பலவீனமாகறாரா குருவை விட, அழகான கணவனும் மனைவியும் இருப்பாங்க, அங்க அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. சரி, சுக்கிரன் பலமாயிட்டாரு, குரு பலவீனம் ஆயிடுச்சு, அவங்களும் கோடீஸ்வரனாவே இருக்கிறாங்க, கணவன் மனைவி நல்லா அழகாவே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி? சுக்கிரன் பலமாயிட்டாரு இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா அந்த பணம் சார்ந்த விஷயம் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க பிசினஸ்ல பணம் சார்ந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது. பார்ட் டைம் போட்டையும் சம்பாதிச்சு வச்ச சொத்து வேணா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஏதோ பேருக்குன்னு ஏதோ ஒரு இதை செஞ்சுட்டு இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த குரு சுக்கிரன் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் ஒரு ஜாதகத்துல பலமாவாங்க, ரெண்டு பேரும் பலமாக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்க சுபத்துவம் தோத்து போகுது. சூரியன் சந்திரன் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க,
எல்லார் ஜாதகத்திலையும் அடுத்ததா செவ்வாய் சனி 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் பலமாவாங்க. அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் ஒரு ஜாதகத்துல பலமாவாங்க. அடுத்ததா இந்த ராகு கேது இந்த 2 பேருமே ஆப்போசிட் கிரகம்ன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேரும் ஒரே டைம்ல பலமாக வாய்ப்பே கிடையாது. ராகு பலமானா கேது பலம் இல்லாம தான் இருப்பாரு. கேது பலமா இருந்தா ராகு பலம் இல்லாம தான் இருப்பாரு. ஆனா எல்லா கிரகத்துக்குமே பலமா இருக்காங்களா இல்லையான்றது எப்படி முடிவு பண்றது? அவங்க இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி, அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி, டிகிரி கணக்கும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும்னா நட்சத்திரம் தேவை. நட்சத்திர அதிபதிகளை யாருன்னு தெரிஞ்சாதான் அங்க பலன் பாரம்பரிய ஜோதிடப்படி சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு சுப கிரகத்தோட சம்பந்தப்பட்டா சுபத்துவம், பாவ கிரகத்தோட சம்பந்தப்பட்டா பாபத்துவம்னு சொல்லி தெரியக்கூடாது. ராகு கேது பத்தி உங்களுக்கே முழுமையா அதை ஓரளவு தெரியும் மக்கள் எல்லாத்துக்குமே. இந்த 2 பேர்த்துல யாருமே 2 பேருக்கு, அதாவது 2 பேருமே ஒரு ஜாதகத்துல பலமாக மாட்டாங்க. 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 8 கிரகங்கள் வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடியது புதன். ஏன் புதன் இந்த லிஸ்ட்ல சேரல? புதன் சுபரோட சேர்ந்தா சுப கிரகம், பாவ கிரகத்தோட சேர்ந்தா பாவ கிரகம். புதன் ஏன் இந்த லிஸ்ட்ல வரலன்னு பாத்தீங்கன்னா, புதன் தனியா சுயமா எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு கிரக வரிசையில வந்தவர். அதனால புதன் யாரோட சேர்றாரோ அந்த குணங்கள் அவருக்கு வந்துடும். அதனால இந்த இடத்துல புதனுக்குன்னு சொல்லி தனியா புதன் யாரோடையும் போட்டி போட மாட்டாரு. சௌமிய கிரகம் சொல்றோம்ல, ஏதோ ஒரு நாள் விட்டு கொடுத்து போயிடுவார். யார்ட்டையும் எடுத்து போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டார். ஆனா அப்படி இருந்த மிதுன லக்னத்துல போக்குறவங்க எல்லாம் அப்படித்தான். சில பேர் எது சொன்னாலுமே ஏத்துக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, தான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அதுக்கு காரணம் அந்த புதன் அந்த ஜாதகத்துல சரியில்லாம இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஆனா புதன் பாத்தீங்கன்னா சௌமிய கிரகம், அமைதியான கிரகம். அது தனியாதான் எதுவா இருந்தாலும் சாதிக்கும், எதுவா இருந்தாலும் செய்யும். தனியா இருந்து தன்னுடைய திறமையினால எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு கிரக வரிசையில வந்தவர், அந்த பதவியை அடைஞ்சவர். வித்தியாகாரகன் புதன் தான். அதனால புதன் இந்த லிஸ்ட்ல வரமாட்டார். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதகம் உலகத்துல இருக்க மொத்த ஜாதகத்திலுக்குமே எல்லாருக்குமே இப்ப நான் சொன்ன இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் உங்க ஜாதகத்துல பலமா இருப்பாங்க. 2 பேர் மேலும் பலமாக மாட்டாங்க. அதுக்குதான் அந்த குரு சுக்கிரன் விளக்கம் சொன்னேன். அது மாதிரி எல்லா கிரகத்துக்கும் காரகத்துவத்தை எடுத்து பார்த்துக்குங்க, சரியாவே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.